ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் செகண்ட் சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஒரு முக்கியமான 5 மார்க்கில் இருக்கும். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா ரெசிஸ்டர்ஸ் இன் சீரியஸ் அண்ட் பேரலல். ஸோ காமனாக நம்ம ரெசிஸ்டர் அப்படின்னா என்ன, கரண்ட்டை அலோவ் பண்ணாது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அது என்ன பண்ணாது, அலோவ் பண்ணாது, ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் நம்ம ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டரை நம்ம எப்படி சொல்லலாம்னா, இந்த வாட்டர் ஹீட்டர், எலக்ட்ரிக் ஸ்டவ்வு, சரிங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அது கரண்ட்டை தடுக்கும் இல்லையா. ஸோ அப்போது அந்த ப்ராசஸ் நடக்கும்போது பயங்கரமான ஹீட்டை வெளியில் தள்ளும். ஸோ அப்போ அந்த ஹீட்னால் வரக்கூடியதான் அந்த வாட்டர் தண்ணி சுடு தண்ணிலாம் வைப்போம்ல, வாட்டர் ஹீட்டர். ஸோ அதெல்லாமே கிளியர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ரெசிஸ்டர் வந்து யூஸ் ஆகுது. இதுதான் அதோட சிம்பிள். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டே கொஞ்சம் பார்த்துருப்போம். ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி, ரெசிஸ்டர் இதெல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அப்போது இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ், எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போது ரெசிஸ்டிவிட்டின்றது எல்லா மெட்டீரியலுக்குமே இருக்கக்கூடியது, அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போது இந்த ரெசிஸ்டர் வந்து சீரியஸ் பேரலல், ரெண்டே கனெக்ஷன் தான். ஒன்று சீரியஸாக கனெக்ட் பண்ண முடியும், இல்லைனா பேரலாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம், அதையும் ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம், ரெண்டுத்தையும் சேர்த்து 5 மார்க்லையும் கேட்கலாம். சரியா. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, ஈஸியாக புரிஞ்சிடும், ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது மாதிரி தான் மற்றதெல்லாம். ஓகே, அந்த எக்ஸாம்பிள் வச்சு சொன்னோம் அப்படின்னா இந்த டைமில் அது புரியும். ஓகே, இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்லும்போது புரிஞ்சுக்கலாம். ஒரு 6 months அந்த மாதிரி டைமுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது, புக் எடுத்து பார்க்கும்போது மறந்துடும். ஸோ எப்பயுமே கான்செப்டை விளங்கி படிக்கிறது தான் கரெக்டு. சரியா. ஸோ நான் சொல்கிறேன், கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், சீரிஸ் கனெக்ஷன். சீரிஸ்னால் என்ன நீங்களே சொல்லுங்கள். கண்டினியூஸாக இருக்கும். ஸோ ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று, கரெக்டாக. ஸோ ஒரு எண்டிலேருந்து இன்னொரு எண்டு, ஒரு எண்டோட கனெக்ஷன் வந்து அடுத்த எண்டில் டச் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி ஒரு எண்ட்லேருந்து அடுத்த எண்டுக்கு கனெக்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் சீரிஸ் கனெக்ஷன். பேரலல் அப்படின்னா எனக்கு இப்போ பேரலல் லைன்ஸ்னு சொல்கிறோம். இப்போது ஒரு லைனை வச்சு நம்மளால் இந்த லைன் பேரலல்னு சொல்ல முடியாது. இதை கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னொரு லைன் வேணும். ஸோ இப்போ இதுதான் நம்ம என்ன சொல்லியிருப்போம், பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக. இப்போ 2 விஷயம் வேணும் கம்பேர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த 3 ரெசிஸ்டன்ஸும் சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் நான் பேட்டரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கரண்ட் போகிறதுக்கு வேறு வழியே இல்லை, ஒரே வழி தான். கரண்ட் எந்த டைரெக்ஷனில் போகும் பார்த்தோன்னே சொல்லணும் நீங்கள், ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்தாச்சு. எந்த டைரெக்ஷனு, +லேருந்து மைனஸ். அப்போது இந்த டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். பாசிட்டிவ் டெர்மினலேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு இருக்கும். கரெக்டாக. ஸோ அப்போ கரண்ட்டோட டைரெக்ஷன் இப்படி தான் இருக்கும். எலக்ட்ரானோட டைரெக்ஷன் சொல்லுங்கள், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு இருக்கும். இப்போ நம்ம எலக்ட்ரான் வச்சு தான் பார்க்க போகிறோம். இப்போது எனக்கு இந்த ரெசிஸ்டர் R1, இது R2, இது R3. கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்கிறதுக்காண்டி 1 2 3 போட்டிருக்கேன். சிம்பிள். இப்போ பாருங்கள், எலக்ட்ரானோட டைரெக்ஷன் சொன்னேன். இப்போ இந்த வயரை நான் கன்சிடர் பண்ணுறேன். கரெக்டாக. இந்த வயர் தான் எனக்கு ரெசிஸ்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த வயரில் ஒரு 10 எலக்ட்ரான் இருக்குப்பா. எப்படி 10 எலக்ட்ரான் இருக்கும். நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே கரண்ட் எனக்கு இந்த டைரெக்ஷனில் வரும். கரண்ட்டோட வேலை என்ன, ஓம்ஸ் லாவை மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. அதில் கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப கிளியராக பார்த்துருப்போம். அதனால் அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. இப்போது கரண்ட்டோட வேலை என்ன, சிம்பிளாக அட்டண்டன்ஸ் எடுக்கிறது. கரெக்டாக. இப்போ இந்த மொத்த வயர்லையும் எத்தனை எலக்ட்ரான் இருக்கா, அவங்களாம் ஃப்ளோ ஆகிறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் கரண்ட்டோட வேலை. அந்த வேலையை பார்க்குறதுக்கு கரண்ட் இங்கேருந்து கிளம்பும். இங்கே கிளம்புச்சுன்னா இங்கே வந்து சேரும். கரெக்டாக. சரி, இப்போ இந்த எலக்ட்ரானு, இந்த வயரில் எனக்கு ஒரு 10 எலக்ட்ரான் இருக்கா. இந்த 10 எலக்ட்ரான் என்ன ஆகும், ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே ஃப்ளோ ஆகும் இந்த டைரெக்ஷன். கரெக்டாக. ஃபஸ்ட் அப்படியே வரும், வந்து இந்த இடத்துல என்ன பண்ணோம், ப்ரெஷர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்ன்றது ப்ரெஷர். சரியா. அப்போ இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணோம், நீ வராத, எனக்கு ஒன்று பிடிக்கல, நான் என்னோடய வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெசிஸ்டர் சொல்லும். அதுக்கு எலக்ட்ரானு, நீ வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பார்க்குறேன்னு ஒவ்வொரு எலக்ட்ரானாக உள்ளே பூந்து இந்த இடத்துக்கு வந்துடும், அடுத்த எண்டுக்கு வந்துடும். ஓகே, அப்போ 10 எலக்ட்ரான் இங்கே வந்துருச்சு. எப்படி ரெசிஸ்டரை கடந்து வந்துருச்சு. அதே மாதிரி இந்த வயர்லையும் என்ன இருக்கும், 10 எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டாக. அப்போ இந்த 10 20 ஆச்சு. இப்போ இந்த 20 எலக்ட்ரானும் இந்த ரெசிஸ்டன்ஸில் ப்ரெஷர் கொடுக்கும். அப்போது இங்கே வெறும் 10 எலக்ட்ரான் தான் ப்ரெஷர் கொடுத்துருக்கும். அதுதான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்ன்றது ஒரு சார்ஜ் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குறது. அது ஒர்க்குன்னு சொல்லுவோம், எக்ஸ்டர்னல் ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த 10 எலக்ட்ரான் இங்கே வந்து இந்த 10 கூட சேர்ந்து 20 எலக்ட்ரானாக மாறிடுச்சு. இப்போ இந்த 20 எலக்ட்ரானும் இந்த ரெசிஸ்டன்ஸில் ப்ரெஷர் கொடுக்குது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம், வராத, உள்ளே வராத, நீ வெளியே ஓடிடு அப்படின்னு சொல்லி இந்த ரெசிஸ்டன்ஸ் சொன்னால் கூட எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம், வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லி அப்படியே ஜம்ப் பண்ணி எனக்கு இங்கே வந்துடும். உள்ளே அப்படியே ஃப்ளோ ஆகி அடுத்த எண்டுக்கு வந்துடும். இங்கே இருக்கக்கூடிய 20 எலக்ட்ரானும் இங்கே வந்துடுவார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடக்கும். இதே ப்ராசஸ் தான் நடக்கும். அதே தான். இங்கே ஒரு 10 எலக்ட்ரான் இருக்குமா இந்த வயரில். அப்போ 30 எலக்ட்ரான் ஆச்சு. அப்போ இந்த 30 எலக்ட்ரான் இப்படியே வந்து எனக்கு இந்த இடத்துல R3ல் ப்ரெஷர் கொடுக்கும்.
நான் உள்ளே வரணும் அப்படின்னா வராதுன்னு சொல்லுவார். அப்புறம் அதே தான் திரும்ப இங்கே ரீச் ஆகி இங்கே வந்துடும். ஸோ அப்போ இங்கே ஒரு 10 எலக்ட்ரான், அப்போ மொத்தம் 40 எலக்ட்ரான். கரெக்டாக 40. கரண்ட்டோட வேலை இந்த 40 எலக்ட்ரானும் சர்க்கியூட்குள்ளே இருக்காரா இல்லையா அப்படின்றத சும்மா செக் பண்ணுற மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இங்கே எப்படி ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ அந்த மாதிரி ஃப்ளோ ஆகி வந்துடும். கரண்ட்டோட வேலை அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். கரண்ட்டு போகிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. எப்படி இங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டரை கிராஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா இந்த ரெசிஸ்டரை கிராஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா இந்த ரெசிஸ்டரையும் கிராஸ் பண்ணணும், ஃபைனலாக இங்கே வரும். அப்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சீரிஸ் கனெக்ஷனில். ஸோ இந்த சீரியஸுக்கு கொஞ்சம் சீரியஸ் இல்லை, சீரியஸ் கனெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த வீட்டுக்கு டெக்கரேஷனுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல லைட்டு, அது அந்த கிறிஸ்மஸ் ட்ரீலலாம் வந்து இந்த லைட்டை சுற்றி வச்சுருப்பாங்க, ஸ்ட்ரிங் லைட்டுன்னு சொல்லுவாங்க அந்த லைட்டை. யா ஸோ இது எல்லாமே சீரியஸ் கனெக்ஷன் தான். சரி, இது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும், டவுட் எதுவும் இருக்காது. கரண்ட்டு போகிறதுக்கு ஒரே வழி, எனக்கு வேறு வழியே கிடையாது. அப்போ கரண்ட் எனக்கு மாறாது. அப்போது என்ன மாறும்? பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ். சொன்னா இங்கே வெறும் எனக்கு 10 எலக்ட்ரான் தான் ப்ரெஷர் கொடுத்தது, V1 கரெக்டாக, V1 இது சரியா, V1. இப்போ இங்கே எனக்கு எத்தனை எலக்ட்ரான் கொடுத்ததுன்னு சொன்னேன்? 20 எலக்ட்ரான். அப்போ இங்கே 10 எலக்ட்ரான் கொடுத்துச்சு, இங்கே 20 எலக்ட்ரான் கொடு, இதை விட அது அதிகம். அப்போ V2 இங்கே வேறு ஒரு பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், 30 எலக்ட்ரான். அப்போ ஈக்குவலாக இருக்குமா? இல்லை, V3. அப்போது கரண்ட்டு சேமாக இருக்குது, மாறுறதுக்கு வழியே கிடையாது. என்ன மாறுது? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து மாறுது. ஓகே, ஸோ இதுதான் சீரியஸ் கனெக்ஷன். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மாறுச்சு அப்படின்னா சீரியஸ் கனெக்ஷன், ரைட்? இப்போ இதோட சின்ன கேல்குலேஷன் பாருங்கள், சிம்பிளாக புரியும். V ஈக்குவல் டு IR, கரண்ட்டு மாறாது. ரெசிஸ்டன்ஸை நம்ம R1, R2, R3ன்னு எடுத்திருக்கோம். ஓகே, Vன்றது V1, V2, V3ன்னு மாறும். அப்போது V will be equal to V1 plus V2 plus V3 இஸ் ரைட். கரெக்டு தானே? ரைட். இப்போது அதுதான் எனக்கு V ரைட், இதில் எந்த சேஞ்சும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? V ஈக்குவல் டு IR இருக்குல்ல. இப்போ V1 அப்படின்னா IR1. சார் I1 போடலாமே, போடக்கூடாது, ஏன்னா I மாறலை, கேர்ஃபுல். ஓகே, ப்ளஸ் V2 IR2 ப்ளஸ் V3 IR3. கரெக்டாக? சரி, இப்போது இந்த V1, V2, V3லாம் நான் எதுக்கு ஈக்குவல் சொன்னேன்? Vக்கு ஈக்குவல் சொன்னேன். ஏன்னா இப்போ நான் இங்கே ஒரு 10 வோல்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த 10 வோல்ட்டும் எனக்கு இங்கே 3, இங்கே 2, இங்கே 1 அப்படி தான் ஸ்ப்ளிட் ஆகும். புரியுதா? 3, 2, 1. எங்கே அதிகமான ப்ரெஷர் இருக்கோ அங்கே அதிகமான வோல்ட்டு, கம்மியான ப்ரெஷர் இருக்கிற இடத்துல கம்மியான வோல்ட்டு. ஓகே, ஸோ அப்போது இப்போ இது 3த்தையும் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு 10 வரணும். அப்போது இதை நான் என்ன சொல்லலாம்? V அப்படின்னு சொல்லலாம். இது சீரிஸ் கனெக்ஷன்றதுனால நான் VS அப்படின்னு சொல்லிக்கிறேன். கிளியர்? ஸோ அப்போது VS வில் பி ஈக்குவல் டு IR. புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போது இந்த ரெசிஸ்டர் எல்லாமே இந்த VS இருக்குல்ல, இது நான் என்ன சொல்ல, இந்த VS-ஐ நான் இங்கேயே நான் VS-னே மென்ஷன் பண்ணிக்கிறேன், சீரிஸ் தானே. சரி, இப்போ இந்த IR எடுத்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் VS-க்கு பதிலாக, சீரிஸ் கனெக்ஷன்றதுனால. அப்போது IR. இப்போ பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல IR அப்படியே இருக்கட்டும். வில் பி ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. காமனாக I எடுத்தாச்சு, I எல்லாத்துலேயும் காமன், மாறலை. ஓகே, ஐயும் கேன்சல். அப்போ R வில் பி ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. அப்போது இது சீரிஸ் அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துலையும் எஸ்ஸை மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான். ஸோ அப்போது நம்ம புக்கில் ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க, என்ன? சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ்னால் 1, இப்போ நான் இதெல்லாம் சொன்னேன் 3, 2, 1. ஸோ 3, 2, 5 + 1 6 அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி அப்போ இதோட டோட்டல் வேல்யூ வந்து எனக்கு 6 இருக்கும். அவ்வளோதான். இந்த 6 இருக்குல்ல, இதுதான் அதிகமாக இருக்கும், இது எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். இதை விட அதிகமாக இந்த ரெசிஸ்டர்லாம் இருக்காது வேல்யூ. 10 வோல்ட்டு சொன்னோன்னா இங்கே 3 இருக்கும், சரி இங்கே 5 இருக்கும், இங்கே 3 இருக்கும், இங்கே 2 இருக்கும். புரியுதா? புரியும். அப்போது எனக்கு எந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அதிகமாக தேவைப்படும். பட் இப்போ இங்கே 6 சொன்னல, இந்த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டரோட வேல்யூ 7, 8 இதை விட அதிகமாக இருக்காதுன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்று. புரிஞ்சிருக்கும், ரைட்டா? அப்போ இதுதான் எனக்கு சீரிஸ் கனெக்ஷன். முடிஞ்சா? டவுட் ஏதாவது இருக்குமா? இருக்க வாய்ப்பே கிடையாது. தெளிவாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்களேன். பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம் என்ன மாறும். இங்கே நான் என்ன சொன்னேன்? V தான் மாறுதுன்னு சொன்னேன், கரெக்டாக? வோல்டேஜ் மாறுதுன்னு சொன்னேன். இங்கே என்ன மாறும்? இப்போ கரண்ட்டோட ஃப்ளோ இதே மாதிரி சொல்லுங்கள் பார்ப்போம். கரண்ட் எனக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகும், இங்கே முடியும், கரெக்டாக?
அப்போது இப்படி போயிட்டு இப்படியும் போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி தானே வரும். கண்டிப்பாக இப்படி போகிற கரண்ட்டு இப்படியும் போகும், இப்படியும் போகும். அப்போது இந்த ஜங்ஷனில் இருந்து கரண்ட் என்ன ஆகுது, ஸ்ப்ளிட் ஆகுது. இப்படி போகிற கரண்ட் எனக்கு ஐ அப்படின்றது I1ஆகவும் I2ஆகவும் I3ஆகவும் உள்ளே போகுது. ஓகே, சேம் டைமில் போகும். ஏன் அப்படின்னா இந்த பேட்டரி கூட எனக்கு இந்த ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கும், இந்த பேட்டரி கூட இந்த ரெசிஸ்டரும் கனெக்ட் ஆகிருக்கும், இந்த பேட்டரி கூட இந்த ரெசிஸ்டரும் கனெக்ட் ஆகிருக்கு, தனித்தனியாக கனெக்ட் ஆகிருக்கு. நான் ஸ்விட்ச் ஆன் பண்ண அடுத்த நொடி 3 இடத்துலையும் கரண்ட் ஃப்ளோ ஒரே டைமில் ஃப்ளோ ஆகும். இங்கே அப்படி கிடையாது, ஒன்றை தாண்டி தான் இன்னொன்று ஃப்ளோ ஆகும். புரிஞ்சிருக்கும் வித்தியாசம். அப்போ கரண்ட்டு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அப்போ யார் கான்ஸ்டண்ட்டாக இருப்பா? இங்கே கரண்ட்டு சேமாக இருந்துச்சு, வோல்டேஜ் மாறுச்சு, கரெக்டாக? இங்கே கரண்ட்டு மாறுது, அப்போ யார் சேமாக இருப்பா? வோல்டேஜ். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் V தான், இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வோல்டேஜும் V தான், இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வோல்டேஜும் V தான். மாறவே மாறாது. சார் எனக்கு இந்த எலக்ட்ரான் வச்சு சொல்லுங்களேன் சார் அப்படின்னாலும் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போது இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரான் இருக்கும், இங்கேயும் ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரான், இங்கேயும் எனக்கு ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரான், அதே தான் ஒரு 10 எலக்ட்ரான் வச்சுக்குவோம். ஸோ எனக்கு கரண்ட் இப்படி வருதுல்ல, அதே டைமில் எனக்கு எலக்ட்ரான் இப்படி வருவாங்க, கரெக்டாக? ஸோ அப்போ அந்த எலக்ட்ரான் எல்லாம் இப்போ இந்த 10 எலக்ட்ரான் அப்படியே வந்து இந்த ரெசிஸ்டரை கிராஸ் பண்ணும். இங்கே கிராஸ் பண்ணக்கூடிய அதே டைமில் தான் எனக்கு இங்கேயும் எலக்ட்ரான் கிராஸ் பண்ணும், இங்கேயும் எனக்கு எலக்ட்ரான் கிராஸ் பண்ணும். பட் சேமாக இங்கே 10னா அதே 10 தான் இங்கேயும், அதே 10 தான் இங்கேயும். இங்கே மாதிரி 10, 20, 30 போல. ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ அதே ப்ரெஷர் தான் இங்கேயும் இருக்கும். இங்கே எவ்வளோ இருக்கோ அது இந்த மூணுத்துலேயும் ஒரே ப்ரெஷர், விச் இஸ் நத்திங் பட் வோல்டேஜ் V, மாறாது. அப்போது இதுதான் வித்தியாசம். புரிஞ்சிருச்சா? இந்த பேரலல் கனெக்ஷன் எல்லாமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கனெக்ஷன்ஸ். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் ஸ்விட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிளியராக தெரியும், பேரலல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சீரிஸ் கனெக்ஷனை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சார் ஏன் சார் சீரிஸ் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா, ஏன்னா நான் டைம் அதிகமாக, ஓகே பரவாயில்ல போனாலும் போயிட்டு போகுது. இப்போது இந்த இடத்துல 3 பல்ப் எரியுதுன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல இப்போது திடீர்னு ஒரு பல்ப் ஒர்க் ஆகலை, இப்போ இந்த பல்ப் போயிடுச்சு. இப்போ இந்த பல்ப் போச்சுன்னா கண்டிப்பாக இதுவும் போயிடும். இது நல்லா இருந்தாலுமே இது எரியாது, இதுவும் எரியாது. கரெக்டு தானே? சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எனக்கு பேட்டரியோட ஒரு டெர்மினல் மட்டும்தான் இங்கே கனெக்டாக இருக்குது, இன்னொரு டெர்மினல் வேறு ஒரு இடத்துல கனெக்டாக இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ் எனக்கு இங்கே கனெக்டாக இருக்கணும், ஆனால் மாறி இருக்குது. அதனால் எனக்கு இந்த பல்ப் எரியலை அப்படின்னா இது ரெண்டுமே நல்லா இருந்தாலும் எரியாது. ஸோ அது மட்டும்தான் எனக்கு சீரிஸ் கனெக்ஷனில் ட்ராபேக். ஒரு ரெசிஸ்டர் போச்சுன்னா டோட்டலாக ஒர்க் ஆகாது. அதனால் இந்த சீரிஸ் கனெக்ஷனை மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தற்சமயத்துக்கு டெம்பரரியாக மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி. ஸோ இப்படி தான் இருக்கும் அதோட சர்க்யூட்டோட கனெக்ஷன். ரெசிஸ்டராக இருக்கட்டும், உள்ள கெப்பாசிட்டர் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தனித்தனியாக கெப்பாசிட்டரை நம்ம லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்துருப்போம். கெப்பாசிட்டர் மட்டும் இருந்ததுன்னா இப்படி நடக்கும், ஸோ ரெசிஸ்டர் மட்டும் இருந்ததுன்னா இப்படி. ஸோ இப்போ ரெண்டுமே சேர்ந்து இருந்ததுன்னா அதுதான் நீ ஹையர் ஸ்டடீஸில் படிப்பீங்க. கிளியர்? ஸோ இங்கே பேரலில் பாருங்களேன், எனக்கு அதே மாதிரி தான் இங்கே ஒரு 3 பல்ப் எரியுது அப்படின்னா, எனக்கு இப்போ இந்த பல்ப்பு போச்சு அப்படின்னா கூட இது எரியும், இது எரியும், அடுத்த 2 எரியும். அதனால தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சப்ளை எல்லாமே, வயரோட கனெக்ஷன் எல்லாமே பேரலாக தான் இருக்கும் எல்லாமே. கிளியராக? உங்களுக்கு டவுட்டு இருக்கா? ஜங்ஷன் பாக்ஸாக இருக்கட்டும், ஜங்ஷன் பாக்ஸ்னால் ஒரே ஒரு சுவிட்ச் தான் இருக்கும், 3 ப்ளக் இருக்கும். ஸோ அப்போ ஒரே டைமில் 3 புரியும். 1 ஒர்க் ஆகணும்னாலும் அடுத்த 2 ஒர்க் ஆகும். அதெல்லாம் பேரலல் கனெக்ஷன். ஓகே, சரி. இப்போ இதை நீங்கள் சொல்லுங்கள், இங்கே V1 + V2 + V3 சொன்னீங்க, எனக்கு எது மாறுச்சு? வோல்டேஜ் மாறுச்சு. இங்கே என்ன மாறுது? கரண்ட் தான் மாறுது. அப்போ I = I1 + I2 + I3 தான். ஸோ அப்போ இந்த பேரலல் அப்படின்றதுனால நம்ம P அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ அப்போ V = IR, V = IR. அப்போ R மட்டும் வேணும் அப்படின்னா V/I. கரெக்டு தானே? V/I. இல்லை, நமக்கு என்ன தேவை? I தானே தேவை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இல்லை, ஏன்னா I தானே மாறுது. I will be equal to V/R. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து RP, ஏன்னா பேரலல் ரெசிஸ்டன்ஸ். அதனால் நமக்கு ஏன் சார் இது SPன்னு போகிறீங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன், அது பேரலல் கனெக்ஷன். நம்ம புக்கில் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கும், ஒரே ஒரு ரெசிஸ்டரை வச்சு ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா RS அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது சீரியஸ் கனெக்ஷன். இந்த 3 ரெசிஸ்டரையும் ஆட் பண்ணனா எனக்கு இந்த ஒரு வேல்யூ கிடைக்கல, அந்த வேல்யூ வந்து எனக்கு டோட்டல் ரெசிஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான், சிம்பிள். அதுதான் இங்கேயும் எனக்கு 3 ரெசிஸ்டரையும் ஆட் பண்ண அப்படின்னாலும் எனக்கு அதுதான் RP. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது இந்த V/R இருக்குல்ல, இதுபடி எல்லாத்தையும் எழுத போகிறேன். இப்போது V/RP will be equal to
V by R1 plus V by R2 plus V by R3. புரியுதா உங்களுக்கு? I இருக்கிற இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்? V by R போட சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ V by R நீங்கள் போட்டிங்க அப்படின்னா R1 R2 R3 3 ரெசிஸ்டர்ஸ் கரெக்டாக. இப்போ இது என்ன சார்? அதுதான் I இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். IPன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், பேரலல், தப்பு கிடையாது. ஸோ அப்போது V by RP நம்ம போட்டாச்சு. இப்போ இதில் எதை நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இதில் V எடுத்துக்க இந்த ஆமாம் கரெக்டு தான். ஸோ அப்போ இந்த V by RP அப்படி இருக்கட்டும். எப்படியும் நம்ம டேரெக்டாக எழுதுவோமே, இந்த VVV மூணுத்தையும் என்ன பண்ணிட்டேன், காமனாக எழுதிடுறேன். அப்போ 1 ஆகிடும் இங்கெல்லாம். இப்போ இந்த V என்ன ஆகிடும், இங்கே வந்துடுமா? இந்த வியும் கேன்சல் ஆகிடும். அப்போது 1 by RP will be equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இதுதான் விஷயம். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலமாக, பட் ஓகே, புரியுதில்ல, டன். ஸோ இதுதான் விஷயம். ஸோ பார்த்துக்கோங்க. 1 by அப்போ reciprocal of parallel resistance will be equal to, or inverse of the parallel resistance will be equal to sum of the inverse of the individual resistance. இது ரொம்ப முக்கியம். எனக்கு ரெசிப்ரோக்கல் இன்வர்ஸோட வேல்யூக்கு தான் எனக்கு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர் இருக்குல்ல, இதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ எனக்கு சம் ஒரு ரெசிஸ்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் கண்டிப்பாக. அப்போது எனக்கு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து லெஸ்ஸராக தான் இருக்குன்றதை நமக்கு சொல்லியிருப்பாங்க. இங்கேயும் அதுதான் சொல்லியிருப்பாங்க, லெஸ்ஸராக இருக்கும். கிளியர்? ஸோ இங்கே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு என்ன சொல்லணும்? I1 I2 I3 சொல்லியாச்சு, பேரலல். அப்போது இது வந்து சொல்லிட்டேன்ல, ஒரு கனெக்ஷன் போச்சு அப்படின்னாலும் அடுத்த 2 ஒர்க் ஆகும். ஸோ வேறு எதுவும் சொல்லாமல் விட்டேனா? ஓகே, எல்லாமே சொல்லியாச்சு. ஏதாவது சொல்லாமல் விட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இமேஜில் டயக்ராமில் வந்துடும். சரியா? ஸோ தேங்க்யூ. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.